உடுமலை அருகே அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அமைச்சர்கள் ஆய்வு நடத்தியது கண் துடைப்பு என விவசாயிகள் சாடியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எந்திர பழுது காரணமாக கடந்த ஆண்டு முதல் கரும்பு அரவை நிறுத்தப்பட்டுள்ளது. ஆலையை சீரமைக்க அரசு நிதி ஒதுக்க வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்த வண்ணம் உள்ள நிலையில் அமைச்சர்கள் ராஜேந்திரன், சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் ஆலையில் ஆய்வு செய்தனர். நிதி ஒதுக்குவது குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என அப்போது அமைச்சர் ராஜேந்திரன் கூறினார். இந்நிலையில் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அமைச்சர்கள் ஆய்வு நடத்தியது வெறும் கண் துடைப்பு என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலையை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியை அரசு மேற்கொண்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்தனர். கரும்பு விவசாயிகளுடைய நலன் கருதி வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசு உடனடியாக 100 கோடியை நிதி ஒதுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தனியாருக்கு குத்தகைக்கு விடுவதற்கு விவசாயிகள் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஒரு வேளை அரசு முயற்சி செய்தால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி இந்த தாலுகாவை தம்பிக்கும் அளவுக்கு விவசாயிகள் மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைமை வரும். எனவே விவசாயிகளுடைய நலனை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணையிலிருந்து வலது மற்றும் இடது கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அணை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதர் மண்டி கிடக்கும் கால்வாயை தூர்வாரிய பிறகே தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து போராட்டத்தை விவசாயிகள் கைவிட்டனர்.